வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 11 மற்றும் 12ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய இராணுவம் தற்போது ஆபரேஷன் ஹிம்சேது என்ற நடவடிக்கையை எங்கு செயல்படுத்தியது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வடக்கு சிக்கிமில் சில பயணிகள் சிக்கி தவித்தாங்க. அவங்கள மீட்கிறதுக்கான இந்திய இராணுவத்துடைய நடவடிக்கை தான் இந்த ஆபரேஷன் ஹிம்சேது அப்படிங்கிறது. எதனால் சிக்கி தவித்தாங்க அப்படின்னா, அங்கே நிலச்சரிவு மற்றும் பாலம் சரிவு காரணமாக பயணிகள் சிக்கியிருந்தாங்க. அப்போது இந்த ஆப்ரேஷன் ஹிம்சேது அப்படிங்கிற நடவடிக்கையினால் 1400க்கும் மேற்பட்டவரை வெறும் 48 மணி நேரத்திலேயே இந்திய இராணுவம் பாதுகாப்பாக மீட்டுட்டாங்க. அடுத்தது, 4 விண்வெளி வீரர்கள் தற்போது எந்த திட்டத்தின் மூலம் நிலவுக்கு சென்றனர்? இதற்கான ஆன்சர் ஆர்டமிஸ் 2 திட்டம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை பற்றி பார்த்துருப்போம். இன்னும் டீட்டெயிலாக இதில் பார்த்து மொத்த டீட்டெயிலாக இந்த கொஸ்டினில் நம்ம பார்த்துடலாம். ஆர்டமிஸ் 2 திட்டம் இது பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக 4 விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஆண்டு நிலவுக்கு பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ திரும்பி ஏப்ரல் 11ஆம் தேதி வந்திருக்காங்க. நாசாவுடைய ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 53 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அவங்க நிலவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. முதல்ல அப்பல்லோ 11 அப்படிங்கிற மிஷன் மூலமாக 1969 தான் முதல் முறையாக மனிதர்கள் நிலவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் கூட போயிருப்பார். அடுத்தது கடைசியாக 1972 அந்த டைமில் அப்பல்லோ 17 திட்டத்தின் மூலமாக நிலவுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ 53 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நிலவுக்கு மனிதர்கள் பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, நிலவில் மனிதர்கள் தரை இறங்கல. இவங்க நிலவுடைய சுற்றுப்பாதையில் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டாங்க. இவங்களுடைய விண்கலத்தை விண்ணில் செலுத்தின ராக்கெட் எது அப்படின்னா SSS ராக்கெட் அப்படிங்கிறது தான். இவங்க சென்ற விண்கலத்தின் பெயர் ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது. இதற்கு அவங்க ஒரு பட்டப்பெயரை வைத்திருக்காங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு. அது என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, 4 வீரர்கள் நிலவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, அவங்களுடைய பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ரீட் வைஸ்மேன், இன்னொருத்தர் விக்டர் க்ளோவர், இன்னொருத்தங்க ஜெர்மி ஹான்சன், இன்னொருத்தங்க கிறிஸ்டினா கோச். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிறவங்க ஒரு பெண்மணி. அப்படி பார்க்கும்போது நிலவுக்கு சென்ற முதல் பெண்ணாக கிறிஸ்டினா கோச் இப்போ ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மி ஹான்சன், இவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவை தவிர நிலவுக்கு சென்ற முதல் நபராக இவர் இப்போ ஆயிருக்கார். அதே மாதிரி விக்டர் க்ளோவர் இருக்கார்ல, இவர் அமெரிக்காவில் உள்ளவர் தான், ஆனால் கருப்பினத்தை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது கருப்பினத்தை சேர்ந்தவர் முதல் முறையாக நிலவுக்கு சென்றது இவர் தான். இவங்களுடைய விண்கலம் 4.06 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை கடந்து நிலவுக்கு போயிருக்கு. மிக அதிகமான தொலைவு விண்வெளியில் பயணித்து இந்த குழு சாதனை படைத்திருக்காங்க. இவங்களுடைய மொத்த பயண தூரம் 11.2 லட்சம் கிலோமீட்டர், அந்த அளவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போது நாசா மனிதர்களை நிலவில் தரையிறக்கிறதுக்கு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அது 2028ஆவது ஆண்டு நிலவில் தரையிறக்கணும் அப்படிங்கிற இலக்கு. அது ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக. அதே மாதிரி நாசா நிலவில் நிரந்தர தளம் அமைக்கிற திட்டம் வச்சுருக்காங்க. அது 2030. இப்போது 4 விண்வெளி வீரர்கள் போனாங்கல்ல, அவங்க சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலவின் மறுபக்கத்தை அவங்க 6 மணி நேரம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தரை இறங்கல்ல, நிலவின் சுற்றுப்பாதையிலேயே இருந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிலவின் மேற்பரப்பில் விண்கற்கள் மோதுவதால் ஏற்படுற ஒளி பிளம்புகளை இந்த விண்வெளி வீரர்கள் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விண்கற்கள் மோதியதுனால நிலவின் தரைப்பகுதி அதிர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க எப்போ திரும்பி வந்தாங்க அப்படின்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி திரும்பி வந்தாங்க. இவங்க இருந்த கேப்சூல் பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பக்கத்தில் அங்கே கடலில் விழுந்திருக்கு. அங்கேருந்து அவங்கள மீட்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அப்படி வந்ததில்ல, அந்த வரும்போது 40,000 km/h அந்த வேகத்தில் தான் அவங்களுடைய கேப்சூல் வந்துச்சு. இது எந்த அளவு வேகமானது அப்படின்னா, சவுண்ட் இருக்குல்ல, அதோடைய ஸ்பீடை விட 33 மடங்கு வேகமாக வந்திருக்காங்க திரும்பி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான
ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது மத்திய அரசு எங்கு கலை 2 நீர்மின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். கலை அப்படிங்கிற பேரை பார்த்துட்டு நம்ம வந்து தமிழ்நாடுன்னு நினச்சிடக்கூடாது. இது கலை 2 அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நீர்மின் நிலைய திட்டம். அருணாச்சல பிரதேசத்தில் லோஹித் நதி குறுக்கே இதை கட்ட போகிறாங்க. இந்த திட்டத்திற்காக 14,105.83 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த நீர்மின் நிலையம் 1200 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். அடுத்தது, ஆரோக்கிய வனம் என்ற திட்டத்தை அறிவித்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் NHAI. இப்போ பார்த்திங்க அப்படின்னா NHAI நிறுவனம் ஆரோக்கிய வனம் அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா நெடுஞ்சாலை ஓரங்களில் மருத்துவ தாவரங்களை நடுறதுக்கான திட்டம் தான் இது. இது செயல்படுத்துகிற அமைப்பு NHAI. NHAI அப்படின்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது. என்னென்ன மரங்கள் நட போகிறாங்க அப்படின்னா வேப்ப மரம், நெல்லிக்காய் மரம், அப்புறம் நாவல் மரம், புளிய மரம், அத்தி மரம், மகிழ மரம் இதெல்லாம் நட போகிறாங்க. அடுத்தது, தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த யஷ்வந்த் வர்மா எந்த நீதிமன்றத்தில் பணிபுரிந்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி உயர்நீதிமன்றம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா ராஜினாமா பண்ணிட்டார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட வழங்கியிருக்காங்க. எப்போவுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா எந்த உயர் நீதிமன்றத்திலையும் நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். அதே மாதிரி அவங்க வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வழங்கணும். ஓகே, இப்போ இவர் எதனால் ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா இது பின்னணி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த நீதிபதியின் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் தீ அணைப்பு வீரர்கள் அங்கே போய் மீட்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா எரிக்கப்பட்ட நிலையில் நிறைய பணம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ தான் சில விஷயங்கள் எல்லாம் தெரியுது. இவர் வந்து இது நியாயமான முறையில் சம்பாதிச்ச பணம் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் விசாரணையெல்லாம் மேற்கொண்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதில் நம்ம ஆர்டிகிள் 124 மற்றும் 218 அந்த இரண்டையும் தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா ஒரு நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது, ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது கஜகஸ்தான். பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் பெற்றது நம்ம இந்தியா. இதில் தங்கம் வென்ற இந்தியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா விஸ்வநாத், சுரேஷ், மீனாட்சி, பிரீத்தி, பிரியா, அருந்ததி இவங்க எல்லாருமே. இந்த போட்டி மங்கோலியாவுடைய தலைநகரான உலான் பாட்டர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். கர்னல் சோனம் வாங்சுக் அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். இவர் வந்து லடாக்கின் சிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இவர் வந்து ரொம்பவே சிறப்பாக போரிட்டிருக்காரு. அதனால தான் இந்திய இராணுவத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான மகாவீர் சக்ரா வந்து இவருக்கு வழங்கியிருக்காங்க. போர்க்காலத்தில் வழங்கப்படுற விருதுகளில் ஒன்று தான் இது. நம்ம இந்தியாவில் போர்க்காலத்தில் வழங்கப்படுற மிக உயரிய விருது அப்படின்னா எது அப்படின்னா பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது. 2வது மிக உயர்து மகாவீர் சக்ரா அப்படிங்கிறது. 3வதாக வீர் சக்ரா அப்படிங்கிறது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பார்க்கின்சன் தினம், இது வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி. இது நரம்பு தொடர்பான நோய். உலக அளவில் 10 மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் 1 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். இது வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தாய்மார்களுக்கான சமமான மருத்துவ வசதி, ஒருவரும் விடுபடாமல் பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். இதனால் ஏப்ரல் 11ஆம் தேதியை இந்த தினமாக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய மனைவியான கஸ்தூரிபா அவங்களுடைய பிறந்தநாள் தான் ஏப்ரல் 11ஆம் தேதி. அவங்க 1869 ஆண்டு பிறந்தாங்க. அடுத்தது மனித விண்வெளி பயணத்திற்கான சர்வதேச தினம். இது ஏப்ரல் 12ஆம் தேதி. ரஷ்ய வீரரான யூரி ககரின் அவர் விண்வெளிக்கு சென்ற தினம் தான் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி. அவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர். 1961 ஆண்டு இவர் விண்வெளிக்கு சென்றிருந்தார். ஓஸ்டோக் 1 அப்படிங்கிற விண்கலத்தின் மூலமாக தான் சென்றிருந்தார். அடுத்ததாக சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினம். இது ஏப்ரல் 12ஆம் தேதி. குழந்தைகள் பற்றி ஐநா சபையின் பொது சபை முதல் கூட்டம் எப்போ நடத்தினாங்க அப்படின்னா 1955. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த முக்கியமான கேள்வி, ஐநா சபை எந்த ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக கொண்டாடினாங்க அப்படிங்கிறது. இது வந்து 1979. இப்போது வந்து ஐநா சபை
என்னென்ன ஆண்டுகள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்திய ராணுவம் தற்போது ஆப்ரேஷன் ஹிம்சேது என்ற நடவடிக்கையை எங்கு செயல்படுத்தியது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். அடுத்தது, 4 விண்வெளி வீரர்கள் தற்போது எந்த திட்டத்தின் மூலம் நிலவுக்கு சென்றனர்? இதற்கான ஆன்சர் ஆர்டமிஸ் 2 திட்டம். அடுத்தது, தற்போது மத்திய அரசு எங்கு கலை 2 நீர்மின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். அடுத்தது, ஆரோக்கிய வனம் என்ற திட்டத்தை அறிவித்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் NHAI. அடுத்தது, தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த யஷ்வந்த் வர்மா எந்த நீதிமன்றத்தில் பணிபுரிந்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி உயர் நீதிமன்றம். அடுத்தது, ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. அப்புறம் போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? இதான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிரதமர். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவை தான் மாற்றிட்டு நிதி ஆயோக்கா வச்சுருக்காங்க, அதற்கும் தலைவர் வந்து பிரதமர் தான். அப்புறம் இன்றைக்கான கேள்வி, இதில் மத்திய அரசுடைய திட்டங்கள் கொடுத்துருக்கோம், அப்புறம் அந்த திட்டத்துடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது பொறுத்துகளை கேட்குறாங்க. என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அப்புறம் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம், அப்புறம் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இதோடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொருத்தி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு திட்டம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவதாக அதுடைய பயன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் சில நேரங்களில் திட்டத்துடைய முழு பேர் கொடுக்காம ஜஸ்ட்டு ஷார்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னா PMJDY அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது இதுதான் இந்த திட்டம் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மையும் படித்து வச்சிங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.